வணக்கம் ட்ரீமர்ஸ், நான் தான் உங்கள் ட்ரீம் சேஞ்சர். நானும் ஆன்கோயிங்கான ஒன் பீஸ் மாங்காவை பற்றி வீடியோ போட வேண்டாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறேன். ஏன்னா நிறைய யூடியூப் சேனல் போட்டுருக்காங்க, சரி நம்ம எதுக்கு போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லி போட வேண்டாம் தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் நான் ஃபைனலி அந்த சாப்டர் 1109 சாப்டர் படித்ததுக்கப்புறம் என்னால் ஹைப் அடக்க முடியல, வீடியோ போட்டாகவும் நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அந்த சாப்டரில் நடந்த சம்பவம் அப்படிங்க, என்ன சொல்ல, என்னால் சொல்ல வார்த்தைகளே இல்லை. 1108 வந்து தலைவன் ஓட வந்து ஹைப் அப்படியே அடுத்த சாப்டருக்கு வெறியேற்றி வச்சுட்டு, சரி இந்த சாப்டரில் அப்படியே ஏதாவது ரிவீல் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அந்த ரிவீலுக்கான ஹைப் அப்படியே வச்சுட்டு வேற ஒரு ஹைப்பை கொடுத்துட்டார் தலைவன். ஓகே, அப்படி என்னதான்டா நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு 1108 1109 இந்த 2 சாப்டர் மட்டுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாங்க. சாப்டர் 1108 நம்ம பிளாக் பீட் க்ரூட்ஸான 2 பேரும் வான் அகர் அண்டு கேட்ரினா டெவான் இவங்க 2 பேரும் வந்துட்டு இருப்பாங்க. நம்ம கைரப் என்ன பண்ணுவானா, இவங்க 2 பேர் தூக்கிட்டு போய் என்னை பிளாக் பியர் கிட்ட கூட்டிகிட்டு போங்க, நான் உங்கள் டீமில் சேர ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். பட் வானகர் வந்து அவன் மேலே வச்சு ஒழுங்காக இங்கேருந்து ஓடிடு அப்படின்ற மாதிரி மட்டிகிட்டு இருப்பான். பட் நீங்கள் என்னை இந்த டீமில் உங்கள் டீமில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் யூஸ்ஃபுல்லாக இருப்பேன். ஸ்டார்ஸ் எங்கெங்கெல்லாம் போனாங்களோ எங்கே இருந்தாங்களோ அவங்களோட மொத்த டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி ஏன்சியன் வெப்பன் பற்றி எனக்கு எல்லாமே தெரியும். பொசைடனுங்கிற வெப்பன் வந்து ஃபிஷ்மேன் ஐலனோட பிரின்சஸான சிரோசியும், அதுக்கப்புறம் ப்ளூட்டானுங்கிற வெப்பன் வந்து வானோக்கு அண்டரில் அடியில் ஒளிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லுவான். இதை இவங்க 2 பேரும் கேட்டவுடனே இவங்க வந்து எனக்கு என்னமோ கைரப்பை கூட்டிகிட்டு போகிற மாதிரி தான் தோணுது. மேபி கைரப் வந்து பிளாக் பீடு கிட்ட போன உடனே எல்லாத்தையும் சொல்லிட்டு பிளாக் பீடு கடைசியில் இவனை கழட்டி விடலாம், இல்லைன்னா கடைசியில் இவனை கொண்டு கூட போடலாம், இல்லைன்னா ஒருவேளை உண்மையிலேயே க்ரூவில் கூட ஏற்றுக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் பிளாக் பீடை நம்ப முடியாது, என்ன வேணாலும் பண்ணுவான். பட் என்னென்னா கேட்ரினா டெவான் வந்து நம்ம சேட்டனோட காலை வந்து தொட்டுட்டு வரான். பட் அவளுக்கு இருக்கிற டெவில் பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாரை வேணாலும் யாரை டச் பண்ணுறாலோ அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும். இது ஒரு 9 டெயில் ஃபாஸ், அதாவது நருட்டோவில் இருக்கிற 9 டெயில் அந்த மாதிரி தான் இவரோட டெவில் ஃப்ரூட்டும் இருக்கும். 9 டெயில் ஃபாக்ஸை இவளால் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும். அதே மாதிரி எந்த டிரான்ஸ்ஃபார்ம் வேணாலும் இவளால் எடுக்க முடியும். அந்த ஒன் பீஸில் இருக்கிற யாரோட கேரக்டர் டிரான்ஸ்ஃபார்ம் வேணாலும் இவளால் எடுக்க முடியுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இவரோட டெவில் ஃப்ரூட் பேர் வந்து ஈனு நோமி. ஸோ எதுக்கு சேட்டன் காலை தொட்டானா, கண்டிப்பாக சேட்டனு ஏதோ போட்டு தள்ள போகிறாங்கன்னு நினைக்கிற சேட்டனை, இல்லை அவனோட சேட்டனோட டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்து பிளாக் பீட் க்ரூ வந்து பெருசாக ஏதோ பிளான் போட போகிறாங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் இங்கே எக்கேட்டில் வந்து பசபிஸ்டா ஆர்மியெல்லாம் நம்ம மரைன்ஸ் எடுத்து ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பானுங்க. நம்ம மரைன்ஸை எப்படியோ இந்த பசபிஸ்டா ஆர்மியை நம்மளுக்கு சப்போர்ட்டாக கொண்டு வரணும், அந்த வேலையை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க ஒரு வாக்க பேசிகிட்டு இருப்பானுங்க. இந்த சாப்டரில் நிறைய வைஸ் அட்மிரலை காமிச்சிருப்பாங்க. அதில் டோசாங்கிற வைஸ் அட்மிரல் என்ன பண்ணுவான்னா, நம்ம போனியை போட்டுதல்ல வருவான். அப்போ வந்து புரூக்கியை வந்து என்ட்ராவான். அவன் வாழை வச்சுட்டு ஒரே போடு தான் போடுவான், அந்த வைஸ் அட்மிரலை பொழந்துருவான் பையன். அதுக்கப்புறம் நீங்களாம் யார், என்னோட எனிமீஸா அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஸ்ட்ராகட்ஸ் அந்த ஃப்ராங்கியுமே போனியும், இல்லை நாங்கள் வந்து ஸ்ட்ராகட்ஸ் இங்கே வந்து காப்பாற்ற வந்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஓ, ஸ்ட்ராகட்ஸ் காப்பாற்ற வந்திருக்கு, உங்களுக்கு ஸ்ட்ராகட்ஸை தெரியுமா? அவங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு இந்த பக்கம் பேசிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஊசாப்பும் பார்த்துட்டு, தலைவா மாஸ்டர் வந்துட்டிங்களா அப்படின்ற மாதிரி தலைவன் பொங்கிடும் ஊசாப்லாம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு பெரிய சண்டையை போயிட்டுருக்கோம். நம்ம லூஃபி வர்சஸ் கிசாரோ அண்டு சேட்டன். லூஃபி என்ன சொல்லுவான்னா, சாஞ்சி கிட்ட நீ வேகாபங்குக்கு கூட்டிகிட்டு போ இங்கேருந்து சீக்கிரம் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா வேகாபங்க் கிசாரோ கிட்ட ஒரு அடி வாங்கி படுத்து கிடப்பான், அவன் சாகிற நிலமையில் கிடப்பான். எப்படியோ சாஞ்சி வந்து வேகாபங்கை தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கான். சேட்டன் வந்து நம்ம லூஃபியும் சாஞ்சியை அட்டாக் பண்ண பார்ப்பான். நம்ம லூஃபி வந்து சாஞ்சிக்கு எதுவும் ஆகாமல் அவன் பிளாக் பண்ண பார்க்க, அதுக்கப்புறம் நம்ம கிசாரோ வந்து சாஞ்சியை தள்ளி விட்டு வேகாபங்க் மேலே ஒரு பெரிய லேசர் பீம் பிளாஸ்ட்டை விட்டுருவான். அவன் வயிற்றை கிழிச்சுக்கிட்டு போய் வேகாபங்க் கீழே விழுந்து கிடப்பான். அந்த அட்டாக்கில் வேகாபங்க் சாகர நிலைமைக்கு போயிடுவான். திட்டத்தட்ட செத்துட்டானே சொல்லிடலான்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் லூஃபிக்கு சரி காண்டாயிரும், நீ எப்படி அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிசாரோ ஒரு பக்கம் அப்படியே ஒரு ஜெயிண்ட் லூஃபியை அவதாரம் எடுத்து கிசாரோ ஒரு பக்கம் அப்படியே பிடிக்க, அதுக்கப்புறம் இன்னொரு கையை வந்து நம்ம சேட்டன் மேலே கையை வைக்க, அந்த பேனலே பார்க்க வெறித்தனமாக இருக்குங்க. ஒரு ஜெயின் ஃபார்மே எடுத்துருப்பான். ஜெயின் ஃபார்ம் எடுத்துகிட்டு இந்த பக்கம் ஒரு கையை அப்படி கிசார் எதுவுமே பண்ண விடாமல் பிடிச்சிருப்பான். அந்த பக்கம் சேட்டன் மேலே அப்படியே தலையில் கையை வச்சுட்டு, இனி என்னை தாண்டி என் ஃப்ரெண்ட்ஸை நான் தொட விட மாட்டேன், உங்களை நான் எங்கேயும் போக விட மாட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்கேப் ஆகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேனலில் 1108 அந்த பேனல் அப்படியே முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1109க்கு வந்தால் வேகாபங்க் அடிபட்டு கீழே கிடப்பான்ல, அவன் செத்துருவான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் சாகிற மாதிரி, வேகாபங்க் சாகிற மாதிரி இருந்தால் அவன் ஒரு உலகத்துக்கு ஒரு மெசேஜ் வந்து போகிற மாதிரி ஆக்டிவேட் பண்ணி வச்சுருப்பான். அங்கே வேகாபங்க் லேப்பில் அதெல்லாம் ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கும்.
அங்கே இருக்கிற மற்ற வேகாபங்க்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா தயாராகிட்டு இருப்பாங்க, அந்த மெசேஜெலாம் உலகத்துக்கு சொல்லிகிட்டு இருக்க. பட் என்ன பிரச்சனைனா ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஒரு நாளைக்கு டிலே ஆகும். இப்போ ஒரு நியூஸ் சொல்கிறீங்கன்னா ஒரு வாரம் நடந்து சொன்னீங்கன்னா அது மொத்த உலகத்துக்கு போய் சேர அடுத்த நாள் தான் ஆகும். ஸோ பட் அடுத்த நாளுக்குள்ளே அந்த நியூஸ் வந்து உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். ஏன்னா அதுக்குள்ளே நிறையா அந்த நியூஸை வந்து மாற்றிடுவாங்க கவர்மெண்ட் பெரிய பெரிய ஆளுகளாம். ஸோ பட்டு அந்த நியூஸ் வந்து டக்குன்னு போய் சேரணும். அதனால் எப்படியாவது 1 மணி நேரம் அப்படின்ற மாதிரி டைம் சொல்லுவாங்க. பட் இந்த 1 மணி நேரம்லாம் பத்தாது. அதுக்குள்ளே என்ன வேணாலும் இவனுங்க மாற்றிடுவானுங்க. நம்ம எப்படியாவது கவர்மெண்ட்டோட டிரான்ஸ்மிட் பண்ணுற வந்து ஃப்ரீக்வன்சி சிக்னலை ரிசீவ் பண்ணி அவங்கள அதை ஹேக் பண்ணி நம்ம வந்து நியூஸஸ் ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வேகாபங்க்ஸ்லாம் முடிவெடுக்கும். பட் 1 மணி நேரம் பத்தாது, 10 நிமிஷத்தில் நம்ம இதை செஞ்சாகணும். அதுக்குள்ளே 10 நிமிஷத்தில் எல்லாருமே அந்த வீடியோ கால் டிரான்ஸ்பாண்டரை எல்லாம் இதுலேயும் செட் பண்ண ஆரம்பிக்க சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. வேகாபங்க் குரல் கேட்கும் எல்லா டிரான்ஸ்பாண்டர் ஸ்டைல்லையும். இன்னும் 10 நிமிஷத்தில் நான் உங்களுக்கு ஒரு நியூஸ் சொல்ல போகிறேன், எல்லோரும் தயாராக இருங்க அப்படின்னு எல்லா நியூஸும் ஸ்ப்ரெட் ஆகும். எங்கேன்னா நம்ம லூஃபியோட ஐலாண்டு, அது இங்கே கம்பாக்கா குயின்டனில் ட்ராகன் டீமே இருக்கும். இங்கே ரெவல்யூஷனரி ஆரியே அங்கே கேட்டுக்கிட்டு இருக்கும். இப்படி நார்த்து வெஸ்ட்டு ஈஸ்ட்டு சவுத் அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துக்குமே போய் அந்த டிரான்ஸ்பாண்டர் ஸ்டைல் வந்து வச்சு எல்லா மக்களும் கேட்டுகிட்டு இருப்பாங்க. இது என்ன உண்மையாக வேகாபங்க் பேச போகிறாரா, நேரம் பஸ்டர் கால் ஆக்டிவேட்டாக அதை கேட்டு அழிஞ்சிருக்கும். ஒருவேளை இது முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்து இப்போ எதாவது டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்களா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பானுங்க. நான் போய் நினச்சேங்க 1108 சாப்டரில் வந்து வேகாபங்க் வந்து செத்த உடனே நான் இந்த உலகத்துக்கு ஒரு நியூஸ் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்புல. ஸோ சரி ஓகே, அடுத்த சாப்டர்லேயே இந்த மாதிரி நியூஸை சொல்லிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி எப்படி சொல்ல வாய்ப்பு இல்லை, எப்படியாவது வேறு எதாவது ஓட்டிடுவாங்க அப்படின்ற மாதிரி நினச்சா அதே மாதிரி ஓட்டிட்டான். இந்த மாதிரி நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு அதுக்கு என்னென்னலாம் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த சாப்டரை வச்சு முடிச்சிருப்பாங்க. மேபி அந்த வாய்ட் செஞ்சுரி பற்றி பேச போகிறாரா இல்லை என்னன்றது தெரியல. ஓகே, கம்மிங் பேக் டு அந்த ஃபைட் சீனுக்கு வருவாங்க. நம்ம லூஃபி வந்து போன சாப்டரில் வந்து நம்ம சாட்டனையும் கிசரையும் பிடிச்சி வச்சுருப்பான்ல, அதே மாதிரி பிடிச்சி வச்சுருக்கிறான். என்னால் லூஃபி சொல்லுவான், என்னோடய பஞ்சு எதுவுமே உங்கள்கிட்ட வேலை செய்ய மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் கிசரும் சாட்டாவும் 2 பேருமே சேர்ந்து அட்டாக் பண்ணுவாங்க. கிசர் வந்து ஐயில் லேசரை விழுறாங்க. யாருங்க அவன்? அப்படியே கிசரு சேட்டன்னு 2 பேர் சேர்ந்து அட்டாக் பண்ண லூஃபி அப்படியே கீழே விழுந்துருவான் அவங்களுக்கு பிடிச்ச வாக்கிலே. அப்புறம் லூஃபி கரெக்டாக ஏதோ ஒரு அட்டாக் விடுவாங்க. ஐயோ அட்டாக் பேர் மறந்து போச்சு. ஏதோ பாம்புன்னு ஏதோ சொல்லிட்டு பாம்ப் டான் அப்படின்னு என்னமோ சொல்லிட்டு 2 கையை சேர்த்து வச்சு 2 பேர்த்தையும் ஒரே சட்னியாட்டு அடிப்பான். பேப்பர் ரோல் மாதிரி அவனுங்க டாம் அண்ட் ஜெர்ரியில் வர மாதிரி சுருண்டு அப்படியே பேப்பர் காற்றுல வந்து கீழே விழுகுமில்ல, அந்த மாதிரி ஃபன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க லூஃபி. யார்? சாட்டனு 5 எல்டர்ஸில் ஒருத்தன், அவனை போட்டு இந்த மாதிரி அடிக்கிறான். அது ரொம்பவே ஃபன்னாக இருக்குது. ஃபஸ்ட்டு நான் வந்து சாட்டனை வந்து 5 எல்டர்ஸில் ஒருத்தன் வந்து எகேட்டுக்கு வரான், கண்டிப்பாக ஸ்டார்ட்ஸ் வந்து சபோடியில் ஓடின மாதிரி கும்மா கொண்டு இங்கே ஓட போகிறாங்க அப்படின்னு தான் நான் நினச்சேன். பட் இங்கே வந்து என்றானா இவன் அடி வாங்கிட்டு இருக்கிறாங்க. இவனுக்கு கொடுத்த ஹைப்புக்கும் பில்டப்புக்கும் இவன் வந்து இறங்கினோடனே எல்லாம் எப்படி சொல்கிறது, ஏதாவது நல்ல மரண மாதம் ஏதோ ஃபைட் சீன் வச்சு ஒரே அடியில் முடிக்கிற மாதிரி வச்சுன்னு பார்ப்பான். வரவன் போகிறவன்லாம் சாட்டன் அடிச்சுட்டு போனான். தலைவன் ரீஜெனரேட்டரி எபிலிட்டி இருக்கிறங்காட்டி தான் இது வரைக்கும் சர்வைவ் ஆகிட்டு இருக்கான். அந்த எபிலிட்டி இல்லைன்னா இந்நேரம் கூமா அடிக்க அவன் செத்து போயிடுவான்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சாட்டன் மேலே இருக்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பே அப்படியே போயிடுச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ லூஃபி வேறு அவனை வச்சு ஃபன் பண்ணிகிட்டு இருக்கிறான். கிஷோர் ஒரு பக்கம் பாவம், அவன் சட்னி ஆக்கினதெல்லாம் அந்த பேப்பர் ரோல் மாதிரி ஆக்கினான்ல, அதுக்கப்புறம் பேப்பர் ரோலை வச்சு கையில் வச்சு சுற்றிட்டு இருக்கிறாங்க. கிருஷ்ணன் அந்த சக்கராவை சுற்றுற மாதிரி அப்படியே சப்பாத்தியை ஒத்த விரலில் சுற்றுற மாதிரி அப்படியே சுற்றிட்டு இருக்கிறான், ஃபன் பண்ணிகிட்டு இருக்கிறான் 2 பேர்த்தையும். அதுக்கப்புறம் சரி உங்களால் அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுருவான். கிஷோரை போய் அவன் பேட்டில் ஷிப்பில் அடிபட்டு அப்படியே கீழே விழுந்துருவான் மோதி. ஆனால் சாட்டன் என்ன பண்ணுவான்னா அப்படியே போன வேகத்தில் அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு லூஃபியை அடிக்க வருவான். லூஃபியோட எக்ஸ்ப்ரெஷனை பார்க்கணுமே, ரொம்பவே ஃபன்னியாக இருக்குது. அதுக்கப்புறம் என்னது நீ திரும்பி வர்றையா அப்படின்னு சொல்லிட்டு சரி வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அடிக்க ஆரம்பிப்பானுங்க. கிஷோரை தாங்க என்னை கேட்டால் பாவம். ஒரு பக்கம் சாஞ்சி என்னன்னா அவனோட லேசர் பீமை வந்து பிளாக் பண்ணி, இந்த பக்கம் லூஃபி ஒரு பார்க்கல நம்ம கிஷோரை போட்டு சப்பாத்தி பணஞ்சிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்து கிஷோரை வந்து என் ஆளை விடுங்கடா அப்படின்ற மாதிரி நொந்து போய் படுத்து கிடப்பான் எந்திரிக்க முடியாமல். சேட்டன் வந்து லூஃபி கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நம்ம அந்த 5 எல்டர்ஸ் மேரி கேவ்ஸில் இருக்கிறானுங்களா, 5 எல்டர்ஸ் கூட பேசிக்கிட்டு இருப்பான்.
என்ன பேசுவான்னா, இந்த மாதிரி சேட்டன் வந்து ஏதோ சொல்ல போகிறான், அவனை உண்மையை ஏதோ அவன் சொல்கிறத ஃப்ரீயாக பேச விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சேட்டன் நீ என்ன பண்ணுற, நீ வேகாபங்க் கூட சேர்ந்து சாக போறியா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு 5 எல்டர்ஸில் ஒருத்தர் கேட்பான். இல்லை வேகாபங்க் எனக்கு தெரிஞ்சு செத்துட்டான்னு நினைக்கிறேன், ஏன்னா கிசர் வந்து அவன் மேலே ஒரு பெரிய லேசர் பீமே விட்டான், நேரம் அவன் செத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சேட்டன் சொல்லுவான். அதுக்கப்புறம் அப்படின்னா அவன் வந்து செத்துட்டானா இந்த மாதிரி ஓல்டுக்கு ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி அவன் ரெடி பண்ணி வச்சுருக்கிறான், இது நல்லதுக்கே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த மிச்சம் 4 எல்டர்ஸு பேசிக்குவானுங்க. அதுக்கப்புறம் அந்த சேட்டன் என்ன பண்ணுவான்னா, அந்த 4 எல்டர்ஸையும் இந்த எக்கேட்டுக்கு வர வைக்கிறான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 4 பிளாக் லைட்னிங் அப்படியே வந்து அந்த இடத்துல வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஏன்னா சாஞ்சி சொல்லுவான், இந்த சேட்டன் வரப்போவும் இதே மாதிரி தான் ஆச்சு, பிளாக் லைட்னிங் வந்து தான் அந்த சேட்டனும் வந்தான், இப்போ இங்கே 4 லைட்னிங் இருக்குது அப்படின்ற மாதிரி சாஞ்சி பேசிகிட்டு இருப்பான். அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச அந்த 4 எல்டர்ஸும் வராங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் அடுத்த சாப்டரில் என்ன மாதிரி இருக்க போகுது சம்பவம், வெயிட் பண்ணி தான், அதுவும் நெக்ஸ்ட் வீக்கு அடுத்த வீக்கு தான் அடுத்த சாப்டர் ரிலீஸ் ஆகுது. ஸோ அது வரைக்கும் அந்த ஒரு வாரம் எப்படி ஹைப்பை தாங்கிட்டு இருக்கிறது. எனக்கு தெரிஞ்ச அடுத்த சாப்டரில் அந்த 4 எல்டர்ஸை காமிச்சாலுமே வேகாபங்க் சொல்கிற உண்மையை அந்த சாப்டரில் சொல்ல விட மாட்டானுங்க. 2-3 சாப்டர் போய் தான் அந்த வேகாபங்க் என்னென்னே சொல்லுவான்னு நினைக்கிறேன். அந்த ட்ரூவே எப்படியும் இழுத்துருவாங்க அந்த சாப்டரில், அது மட்டும் நல்லா தெரியுது. பார்க்கலாம் அடுத்த சாப்டரு மொத்தம் 5 எல்டர்ஸ் சேர்ந்து நம்ம ஸ்டார் ஹேட்ஸை என்ன மாதிரி பண்ண போகிறானுங்க, இல்லை நம்ம லூஃபி Gear 5ல் கிசரவே போட்டு நொந்து எடுத்துட்டான், அதில் ஒரு எல்டர் சேட்டன் வேறு பாவம். மொத்தம் 1 vs 5 நினைக்கிறேன். லூஃபி vs 5 எல்டர்ஸ் என்ன மாதிரி சண்டை இருக்க போகுதுன்னே தெரில. வெறித்தனமாக ஹீட்டிங்லேயே வெறையாகுது. ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.